இப்ப மூணாவது போட்டியும் ஆரம்பமாகுது. அங்க இருந்த பணியாட்கள் ஒரு டேபிள் மேல 3 கிளாஸ் ஒயினை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அடுத்ததா இவங்க கிட்ட இருந்த 3 அடிமைகளை கூட்டிட்டு வந்து அந்த ஒயின் கப்பை ஆளுக்கு ஒண்ணா எடுத்து குடிக்க சொல்ல இவங்களும் அதை குடிக்கிறாங்க. அந்த ஒயினை குடிச்சு அடுத்த செகண்டே அந்த 3 பேர்ல ஒருத்தன் மயக்கம் போட்டு கீழே விழுந்து அங்கேயே இறந்து போறான். இப்ப இந்த இளவரசிகளோட டர்ன். அதுக்காக பணியாட்கள் வந்து அந்த இளவரசிகளோட கண்ணை ஒரு துணியால கட்டிட்டு அங்க இருந்து அந்த ஒயின் கிளாஸ் சஃபிள் பண்ணி வச்சிடறாங்க. இப்ப கண்ணுல கட்டி இருந்த அந்த துணியை கழட்டிட்டு அரசர் அந்த இளவரசிகள் கிட்ட அந்த கிளாஸ்ல இருக்கிற ஒயினை ஆளுக்கு ஒண்ணா எடுத்து குடிக்க சொல்றாரு. ஆனா எதிர்பாராத விதமா ரெண்டாவதா இருந்த இளவரசி எங்க தெரியத்தனமா அந்த விஷம் இருக்கிற ஒயினை நம்ம எடுத்து குடிச்சிட்டா நம்ம இறந்துருவோம்னு சொல்லி அந்த போட்டியில இருந்து வெளியிட இப்ப 2 இளவரசிகள் மட்டும் தான் இந்த போட்டியில இருக்காங்க. அரசர் சொன்னதுமே மூணாவதா இருந்த இளவரசி அந்த ஒயினை எடுத்து குடிச்சு முடிக்க அதிர்ஷ்டவசமா இவங்களுக்கு எதுவுமே ஆகல. இப்ப இன்னொரு இளவரசியோட டர்ன். இப்ப இவங்க ஒரு கிளாஸ் ஒயின் எடுத்து குடிக்கலாம்னு போக ஆனா கடைசி நேரத்துல பயந்து போய் இவங்களும் இந்த போட்டியில இருந்து வெளியிடுறாங்க. அடுத்த செகண்டே மூணாவதா இருந்த அந்த இளவரசி அங்க இருந்து அந்த 2 கிளாஸ் ஒயினையும் எடுத்து குடிக்க அங்க இருந்து எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. ஆனா 3 கிளாஸ்ல இருந்து ஒயினையும் குடிச்ச பிறகும் இந்த இளவரசிக்கு எதுவுமே ஆகல. அதோட அரசர்கிட்ட நீங்க இந்த ராஜ்யத்தோட நேர்மையான தலை சிறந்த அரசர்னு கேள்விப்பட்டேன். அதோட உங்க ராஜ்யத்தில் இருக்கிற மக்களையும் நீங்க கொல்ல மாட்டீங்கன்னு அந்த நம்பிக்கையில இருந்து ஒயின் எடுத்து குடிச்சேன்னு சொல்ல இந்த பதில கேட்டதுமே அரசர் ரொம்பவே ஹாப்பியாகி இந்த இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கிறாரு.